மிருதஹ கதம் ஸ்யாத் புருஷஹ. when is a person regarded dead? இந்த டெட்லியே 2 கேள்வி இருக்கு. முன்னாடி ஒரு கேள்வி ஞாபகம் இருக்கா? இந்திரியார்த்தான் அனுபவன் லோக பூஜிதா, எல்லாத்தையும் மதிக்கிறான். மூச்சு விட்டுண்டே மரணம் எய்தார் போல் ஒரு பிணம் போல் இருப்பவன். தேவதா அதிதிஹி பிருத்யாஹா, இவாளுக்கெல்லாம் பூஜை பண்ணாதவன் ஒரு கேள்வி பார்த்தோம். யாரும் அது ஒன்றும் சொல்கிறதில்ல. முந்தா நேற்று பார்த்தோம், நேற்றோ ரிவைஸ் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன். இப்போ இது என்ன கேட்குறார்? மிருதஹா கதம் ஸ்யாத் புருஷா. இருந்தபோது பாவம் அவன் நன்னா தான் இருக்கான், ஆனால் அவனை மரித்தவன், உயிர் இல்லாதவன் நினச்சிட்டு இருக்கா. இப்போ அதே சார், அதே பதில் தான் சார் அப்படின்னு விட்டா இது ரிப்பீட் ஆகிடும், புனருக்தி தோஷம் இதுக்கு நம்ம ஔவையார்கிட்ட போகலாம். ஔவை பாட்டி என்ன சொல்லியிருக்கா? கொடுமையிலும் கொடுமை வறுமை. அதுக்கு என்ன ஏதோ நிறம் கூட இருக்கே, வறுமை நிறம் கருப்பா, என்னது சிவப்பு, சிவப்புலாம் கொடுத்துரும். அதனால் சிவப்பு. அது ஏன் சுவாமி அந்த சிவப்புன்னு சொல்லும்போது பாவர்ட்டி. பாவர்ட்டி பல விதத்தில் இருக்கலாம். புவர் யூ கேன் பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெட்டீரியல். இகலோக சௌக்கியங்களை ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கவல்ல அந்த பணம் நம்மிடத்தில் இல்லை, தனம் என்னிடத்தில் இல்லை, நகை என்னிடத்தில் இல்லை, தானியம் என்னிடத்தில் இல்லை. இது ஒரு விதமான பாவர்ட்டி. ஆனால் பெரிய பாவர்ட்டி எது தெரியுமோ? நாலேஜ். ஞானம் இல்லாமல் இருக்கிறது தான் உயர்ந்த பாவர்ட்டி. யூ ஆர் புவர் பை தாட்ஸ். இவர் என்ன சொல்றார்? மிருதோ தரித்ரஹ புருஷா. இதுதான் ஆன்சர். மிருதஹா யாரு? டெட்னா தரித்திர புருஷா. ஏழைய ஒருத்தர் இருக்கான்னு வச்சுங்கோ, அது ஒரு விழிச்சொல்லுண்டு. தரித்திர நாராயணன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தரித்திர நாராயணன். நாராயணனுக்கு மார்பில் யார் இருக்கா? அவரை போய் தரித்திரன்னு நம்ம சொல்கிறோம். வேர்ல்டு பேங்கை போய் யுவர் பேங்க்ரப்ட்டுங்கிறோம். கரெக்டா சுவாமி? அப்படி தான் சொல்லிட்டு வந்திருக்கோம். தரித்திர நாராயணன். நாராயணன் மகாலட்சுமியை வச்சுருக்காரு. அகலையில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா அப்படின்னு மகாலட்சுமி கிளீனாக அங்கே ஏகாத்தா போட்டு பட்டா போட்டு உட்காந்துட்டு இருக்கா. அவளை வச்சு நம்ம தரித்திரன்னு சொல்லலாமான்னு கேட்டால் இது சூக்ஷ்மம். கவனிங்க, நாராயண சப்தம். நாராயணன்னா என்ன அர்த்தம்னா, நாராயணாம் அயனம் எஸ்ய சஹா. எவன் ஒருவன் லோகத்தில் அடங்கிய சேதன அச்சேதன வஸ்துக்களை தன் சரீரமாக கொண்டுள்ளானோ, எவன் லோகத்தில் இருக்கக்கூடிய the one who has the sentient and the insentient beings as his very body is referred to as நாராயணன். லோகத்தையே தன் சரீரமாக வச்சுருக்கவர் நாராயணன். இப்போ அந்த நாராயணன் எங்கே இருக்கார்? எங்கே இருக்கார்? எல்லா இடத்துலையும் இருக்கார் இல்லையா? இப்போ நாஸ்திகாளுக்கும் ஆஸ்திகாளுக்கும் என்ன பெரிய சண்டை வருதுன்னா, நம்ம பெருமாள் இருக்காருங்கிறோம், பெருமாளை காமிங்கிறார். நம்ம உடனே போய் ஸ்ரீரங்கத்தில் கரியவாகி புடைபறந்து மெளிர்ந்து செவ்வரியோடு நீண்டவ பெரியவாய கண்களோடு கூடிய பெருமாள், பச்சை மாமலை போல் மேனியாம் பவழவாயாம் கமலச்செங்கனாம் இதெல்லாம் சொன்ன சார், இது கல்லுங்கிறோம். நமக்கு அது பெருமாளாக இருக்கார் இல்லையா? அதனால் நமக்கு கல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய பகவானான நாயகன் நமக்கு தெரிகிறார். அவனுக்கு நாயகன் தெரியாதனால கல்லாக தான் தெரிகிறார். கல்லை கண்டால் நாயகனை காணோம், நாயகனை கண்டால் கல்லை காணோம். அவனுக்கு ஏதாவது அப்ரிவேஷன் போடணுங்கிறதுக்காக கல்லை கண்டால் நாயை காணோம், நாயை கண்டால் கல்லை காணோம். ஆயிடுத்தா? பார்த்தாச்சு. இப்போ அவர் எப்படி நம்ம கம்பேர்? பட்டத்ரீகளுக்கு அக்ரே பஷ்யாமி. அனந்தராம தீட்சிதர் சாதிப்பார், பெருமாள் வந்தாராம் அந்த இடத்துல சங்காம் சக்கரமாம் பீதாம்பரதாரியாம் தீனபந்துவாம் அவாப்த சமஸ்த காமனாம். அப்போ பெருமாள் வந்தாராம், பட்டத்ரீள் சாதிச்சாராம். இப்படிலாம் நம்ம இமோஷனலாக சொல்கிறோம். நாஸ்திகன் கிட்ட போய் இதெல்லாம் சொன்னால் என்ன சார் கண்டினியூஸாக சொல்லிட்டு மூச்சு விடுங்கோ அப்படிம்பார். இப்போ நம்ம அவர் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது? நாராயணன்னா என்ன தெரியுமோ? அதிருஷ்டோ திரஷ்டா. எங்கேயும் தெரிய மாட்டார், ஆனால் நம்பிக்கையோடு பார்த்தா மட்டும்தான் தெரிவார். அது ரொம்ப சூக்ஷ்மம். அது தெரிய மாட்டார், ஆனால் நம்பிக்கையோடு பார்த்தா மட்டும்தான் தெரிவார். எல்லா இடத்துலையும் இருக்கார், ஆனால் சட்டுன்னு நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார். இப்போது ஒருத்தன் ஏழையாக இருந்துட்டானா அவனுக்கும் நாராயணனுக்கு இருக்கக்கூடிய தன்மை வந்துடுதான். அவன் இருக்கானா, ஆனால் அவன் ஏழையாக இருக்கிறதுனால எதிராளிக்கு அவன் தெரியவே மாட்டேங்கிறானா. ஏழையாக இருக்கிறதுனால அப்படியே நாராயணன் எல்லா இடத்துலையும் மறைஞ்சிருக்கா மாதிரி அவனும் மறைஞ்சிருக்கானோன்னு நினச்சி பீப்புள் லுக் த்ரூம்பா பாருங்க. நம்ம இருக்கிறதே அவளுக்கு தெரியாது, நம்ம ஏழையாக இருந்து. அதனால அவன் தரித்திரனாக இருக்கும்போது நாராயணத்துவம் இருப்பதால் தரித்திர நாராயணன்னு பேர். நாராயணன் தரித்திரம் கிடையாது, தரித்திர நாராயணத்துவம் வந்துடுது.
ஆச்சா. அதனால் இது தரித்திர. சரி சரி சுவாமி, ஏழையாக இருக்கக்கூடியவன் நாராயணத்துவம் வந்துடுறது. ஸ்ரீருத்ரத்தில் பெருமாளை சொல்லும்போது தரித்திர அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். பெருமாளுக்கு தரித்திரன்னு பேரா? தரித்திரத்துவம்னா பாவர்ட்டினா என்ன? இல்லாமை ஏழ்மை இல்லையா? இல்லாமை ஏழ்மை, ஏதோ ஒன்று இல்லாமல் இருக்கணும். பெருமாளுக்கு எல்லாம் இருக்கு, ஆனால் ஏதோ ஒன்று இல்லை சார். எதுன்னா அவருக்கு சமமாவோ அவருக்கு மேம்பட்டவரோ கிடையாது, அதில் அவர் ஏழையாக இருக்கார் இல்லையா? நம்ம சொல்கிறோம் இல்லையா சார், என்ன மாதிரியே இருக்க சார், எனக்கும் ஒரு பிள்ளை, எனக்கு ஒரு பொண்ணு பிள்ளை, பக்கத்தில் இருக்கிறவர் அவர் இருக்கார் பாருங்கோ ராம்மூர்த்தி, அவருக்கும் ஒரு பொண்ணு பிள்ளை, நாங்கள் ஒரே விதம் சார். இப்போ பெருமாளுக்கு அதை சொல்லவே முடியாது, அவரை மாதிரி யாரும் கிடையாது, அவருக்கு மேம்பட்டவரும் கிடையாது. அதனால தான் பிருஷ்ணி சூத்தப்பாள்னு இருந்தா அந்த காலத்தில். அவள் பெருமாளை பிரார்த்தனை பண்ணால் பெருமாள் பிரத்யக்ஷமானார். உடனே அவள் சொன்னா, எனக்கு ஒன்றை மாதிரி ஒரு குழந்தை வேணும், ஒன்றை மாதிரி ஒரு குழந்தை வேணும், ஒன்றை மாதிரி ஒரு குழந்தை வேணும்னு 3 தடவை ரிப்பீட் பண்ணிட்டா. சரி, பெருமாள் சொன்னார் ததாஸ்து ததாஸ்து ததாஸ்துன்னார். ஆனால் பெரிய ப்ராப்ளம், அவரை மாதிரி ஒன்று கேட்டால், அவரை மாதிரி லோகத்தில் யாரும் கிடையாது. அதனால் அவரே பிருஷ்ணி கர்ப்பனாகவும், அடுத்த ஜென்மத்தில் வாமனனான உபேந்திரனாகவும், அடுத்ததோர் ஜென்மத்தில் கண்ணனாகவும் பிறந்தார். அதனால் தரித்திரன்னு பகவானுக்கும் உண்டு, அவருக்கு சமமோ மேம்பட்டவரோ கிடையாது. ஆழ்வார் சாதிச்சார், ஒத்தாரும் மிக்காரும் இல்லாத மாமாயா. பரம பாகவத மௌனி வரச சிவிபாகர சனக சனந்தன தீஷ சுரகிம் புருஷ கனக கஷிபு சுத நாரத தும்புரு பவன சூனு பாலச்சந்திரதர சுக சரோஜ பவ భూసురవరులు పరమ పావనులు ఘనులు శాశ్వతులు కమల భవ సుఖము సదానుభవులుగా ఎందరో మహానుభావులు. As I'm speaking these divine lines of Sri Tyagaraja Swami, I've received the very divine Onavil of Thiruvananthapuram. This is going to be a grand, a mega Natya production titled Endaro Mahanubhavulu, a festoon of the devout. We have chosen the inspiring events from the lives of 14 Acharyas, Mahans, who have trod Bharata Bhumi. ದೊಡ್ಡಾಚಾರ್ಯ, ಆದಿಶಂಕರಾಚಾರ್ಯ, ವೇದಾಂತ ದೇಶಿಕ, ಮುತ್ತುಸ್ವಾಮಿ ದೀಕ್ಷಿತ, ಪೋತನ, ಜಯದೇವ, ಆಂಡಾಳ್, ಮೀರಾಬಾಯಿ, ಕಂಬನ್, ತಿರುಮಳಿಸೈ ಪಿರಾನ್, ಭದ್ರಾಚಲ ರಾಮದಾಸು, ಗೋಸ್ವಾಮಿ, ತುಳಸಿದಾಸ, ಪುರಂದರದಾಸ and Tukaram. We have strung it together into a beautiful dance production that is primarily Bharatanatyam based with movements of Odissi, Ghumar and Mohiniyattam, which is going to be multilingual as well, with lines chosen from Sanskritam, Marathi, Braj Bhasha, Rajasthani, Telugu, Kannada, Tamil, so many languages put together. I've had the opportunity to work with dancers, Natya gurus of great repertoire in the last 15 years. This is an opportunity for me to have curated the production, to have done the storyboard and narrate the production in English. The choreography is by the very famous revered Kalaimamani Srimati Anita Guha. The music is by the great grandson of Subramanya Bharati, a Sangeet Natak Academy awardee, Dr. Rajkumar Bharati, and the soundscape design is by Sri Sai Shravanam, one of the contributing engineers to the award-winning Life of Pi movie. We have all come together to present this grand production Endaro Mahanubhavulu in your city. On the 26th and on the 27th of September at the Prestige Center of Performing Arts in Bengaluru, we are presenting this production. On the 3rd and the 4th of October, we are doing it at the Naradagana Sabha in Chennai. On the 1st of November, we are doing it at the Fine Arts Society Chembur in Mumbai. And on the 29th of November at Kamani Auditorium in Delhi. Tickets are flying off the shelves. Please be present, buy your tickets and be with your family to watch this, I would say, once in a lifetime event. We are extremely thankful to the title sponsor, to the event sponsor, to the associate sponsors, and to those hands who have supported us. To the all of you, thank you. To the all of you, Vandanamulu, please be present. Namaskar. அதனால் மிருதோ தரித்ரஹ புருஷஹ. அடுத்தது கதம் ராஷ்டிரம் மிருதம் பவேத். எப்போ ஒரு ராஜ்யம் இறந்து போன நிலைக்கு சமம். அரசாட்சி இல்லைன்னு அனுபவத்தில் சொல்கிறா பாருங்க. அதனால் மிருதம் ராஷ்டிரம் அராஜகம். ராஜாவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. யார் இப்போ ராஜா இந்த பார்ட்டியில் இருக்காரா, அந்த பார்ட்டியில் இருக்காரா, பார்ட்டியை 2 ஆகிடுதா 3 ஆகிடுதா, இப்படியே நம்ம உட்காந்து தவிச்சுட்டு இருக்கோம். அராஜகம்.
யார் அட்மினிஸ்ட்ரேஷனே சரியில்லைன்னா அராஜகம், ராஜா இல்லைன்னா அராஜகம். அந்த நிலை ஒரு நாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம். அப்போ அனார்கி வந்துடும். அனார்கின்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை உண்டு. ஒரே ராஜா ஆண்டா மொனார்கி, இது அனார்கி வந்துடும். அதனால் அடுத்தது ஸ்ராத்தம் ரிதம் கதம் வஸ்யத். நம்ம நம்பிக்கையோட ஸ்ராத்தம் பண்ணுறோம், ஆனால் நம்ம பண்ணக்கூடிய ஸ்ராத்தம் டெட்டு மாதிரி இருக்கு. எப்போ சுய்யம் கீயம்லாம் பண்ணுவாங்க. எனக்கு திவசத்தில் பண்ணக்கூடிய பக்ஷணங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சுய்யம் அதெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எள்ளுருண்டை எல்லாம் பண்ணுவாள். அதெல்லாம் நல்லா இருக்குது சார். ஸ்ராத்தம் பண்ணுறோம், ஆனால் டெட்டுக்கு சமம். கற்ற அந்தணன் இல்லைன்னா அது இப்போ பெரிய ப்ராப்ளம் இல்லையா? எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுறா. கரெக்டாக ஒரு வேஷ்டியை வாங்கிட்டு ஒரு பெல்ட்டை கட்டிண்டு அப்படி அதில் என்ன கரெக்டாக அவர் கேட்கணும். சம்ஸ்கிருதத்திலே பேசணும். திருப்தோசி அப்படின்னு கேட்கணும். அவர் திருப்தோஸ்மின்னு சொல்லி அப்படிலாம் வார்த்தாலாபம் இருக்கணும். அப்படிலாம் இல்லை. சார் இன்னும் இங்கே முடிச்சுட்டு நான் இன்னொரு ஸ்ராத்தத்துக்கு போய் சாப்பிட்ணும் தரேன் அவர் போய்டுறார் இல்லையா? இதில் எப்படின்னா 3 அந்தணர்கள் 3 ஸ்தானம். அந்த காலத்தில் 5 பேர். ஒரிஜினலாக பார்த்தா 5. கேள்விப்பட்டிருக்கா? 5 பேர் சாப்பிட்ணும். எப்படின்னா விஸ்வதேவஸ் அப்படின்னு விஸ்வதேவனுக்காக ஒரு அந்தணன், மகாவிஷ்ணுக்காக ஒரு அந்தணன் ஆச்சா, 2வது. 3வது பித்ருக்காக, பித்ரு தேவதைகளுக்காக ஒரு அந்தணன். அப்படி இல்லையா? இந்த பித்ரு தேவதைகள்லேயும் 3ஆக பிரிச்சிருக்கா. எப்படின்னா அப்பா, அப்பா கப்பா, அப்பா கப்பா கப்பா ஆச்சா. எந்த தந்தை, எந்த தந்தை தந்தை, எந்த தந்தை தந்தை தந்தை, 3 பேர். அந்த 3 இப்போ ஒன்றாக்கிட்டோம். 5லேருந்து அது 3 ஆச்சு. இப்போ 3லேருந்து 1 ஆயிடுது. அந்த 1 கிடைக்கிறதே ப்ராப்ளம். ஆனால் நம்ம பண்ணக்கூடிய ஸ்ராத்தம் மிருதமா. ஏன்னா அவர் வேதம் கற்றவராக இல்லை என்றால். தெரிஞ்சு போயிட்டா இப்போ? அதனால் பல பேர் சொல்லுவா, சார் நான் பண்ணுறேன் சார். பண்ணுறோம், நம்ம நம்பிக்கையில் பண்ணுறோம், ஆனால் கற்றவர்கள் கிடைக்க மாட்டேங்கிறாளே. அதனால் மிருதம் அஸ்ரோத்ரியம் ஸ்ராத்தம். வேதத்தை அத்தியனம் பண்ணி அர்த்தம் தெரிஞ்சு எல்லோரையும் சமமாக பார்க்க வல்ல ஒரு அந்தணன். அது ரொம்ப முக்கியம். You should treat everyone equally. The moment you think I am greater than the other, you cease to be a Brahmin. அதுதான் சீக்ரெட் சார். திருப்பானாழ்வார்னு இருந்தார். அவர் பெருமாளையே நினச்சிட்டு இருந்தார். அவரை லோகசாரங்க முனின் கல்லால் போட்டு அடித்தார். பெருமாள் ஏற்றுக்க மாட்டேன்னு விட்டார். அப்புறம் அவர் சுமந்துண்டு வந்தார். காட்டவே கண்டபாத கமலநல்லாடை உந்தி தேட்டர் உதர பந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமே கண்களேறி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பானர்த்தாள் பரவினோமே. தேசிகன் முனிவாகன போகம்னு ஒரு கிரந்தம் எழுதினார். காண்பனமும் உரைப்பனவும் மத்தொன்னின்னி கண்ணனையே கண்டுரைத்த கடியகாதல் பாண்பெருமாள் பாடியதோர் பாடல் 10 பழமறையின் பொருளென்னு பரவுகின்னோம். வீண்பிரிநீர் வையத்துள்ளே வேதாந்த ஆரியன் என்று எம்பனின்னோம். நாம் பெரியோமல்லோம் நன்றும் தீரும் நமக்குரைப்பார் உளனென்று நாடுவோமேன்னர். அதனால் இந்த இடத்துல மிருதம் அஸ்ரோத்ரிய ஸ்ராத்தம். வேதத்தை கற்று உலகத்தை சமமாக பார்க்கவல்ல ஓர் அந்தணன் கிடைக்காவிடில் நீ செய்த ஸ்ராத்தமும் இறந்த ஒரு திருமேனிக்கு சமம். கதம் யஜ்ஞோ மிருதோ பவேத். எப்போ ஒரு பண்ண யஜ்ஞம் டெட். ஒரு யஜ்ஞம் பண்ணுறோம், ஹோமம் பண்ணுறோம், டெட். எப்போ சார்? டிட்டோ சார். எல்லாத்துக்கும் டிட்டோ போட்டிருந்தா பாவம் சார், அப்போவே யுதிஷ்டர் போயிருக்க மாட்டான். என்னது ஸ்ரத்தை. ஸ்ரத்தை இல்லைன்னா ஸ்ராத்தம் இல்லை. அது எல்லாத்துக்குமே ஸ்ரத்தை இருக்கணும். ஆனால் நம்ம ஸ்ரத்தையோடையே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒய்ஃப், அது பின்னாடி ஒரு கேள்வி கரெக்டாக பதில் சொல்கிறேன். இப்போ இதில் என்னென்னா ஒய்ஃபும் இருக்கா. சரி, உங்கள் படியே வர ஒய்ஃபும் இருக்கா, ஸ்ரத்தையும் இருக்குது. தட்சிணை மனமகிழ்ந்து கொடுக்கலேன்னா இதுதான் சார் ப்ராப்ளம். என்ன ஆகிடுறதுன்னா, நீங்கள் இங்கே பெரியவாள்லாம் இருக்கு, நிச்சயமாகவே பெரியவாள்லாம் நிறைய பேர் இருக்கு. நீங்களே எவ்வளோ கல்யாணங்கள் ஆற்றுல பண்ணி பார்த்துருப்பேள். 1950s 60s கல்யாணங்கள் பண்ணி பார்த்தவாளும் இருக்கா, பண்ணிண்டவாளும் இருக்கா. இங்கே அப்போல்லாம் ஆற்றுலேயே கல்யாணம் பண்ணுவா. மண்டபம் எடுத்து ஏசி ஹால், பன்னீர் பட்டர் மசாலா நவரத்ன குருமாலாம் இருக்காது. அதில் மோர் குழம்பு பருப்பு உசிலி இதெல்லாம் பண்ணி ஒரு கல்யாணம் ஆகிடும். 100 ரூபா 50 ரூபா 10 ரூபாலலாம் கல்யாணம் நடக்கும். அப்போல்லாம் எப்படி பப்ளிஷ் பண்ணுவா இன்விடேஷன்? யோசிச்சு பாருங்க. இன்விடேஷனில் அப்படி கைப்பட தான் எழுதுவா. எல்லாம் ஒரு பேஜ் எடுத்துப்பா, பேப்பர் எடுத்துட்டு மஞ்சளை 4 பக்கமும் இட்டு கைப்பட ஸ்ரீஹி ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுவா.
இதில் சில வித்தியாசங்கள். ஸ்மார்த்தாள்லாம் வந்து ஸ்ரீராம ஜெயம்னு எழுதிட்டு பிள்ளையார் முருகன் பேர் எழுதுவா. இங்கே வந்து ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹான்னு சொல்லி அலமேலு மங்கநாயகா அது எழுதி முடிச்சுட்டு ஆச்சாரியர்களை முன்னிட்டு நீங்கள் வர வேண்டும். அவ்வளோதான், ஆயிடுத்தா? இவ்வளோதான். இப்போ பார்த்தேன்னா நம்ம காஸ்ட்டு ஒரு இன்விடேஷனுக்கு பல பேர் 2000 ரூபா செலவழிக்கிறா. என்ன ஆச்சரியங்கிறள். ஆற்றுக்கு வந்து எனக்கு கொடுப்பா, நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு கட்டாயமாக வாங்கோ. சரி, எடுத்துப்பேன். மூந்து பாருங்க ஒரு வாட்டி. ஏன்னா அது சென்டட் இன்விடேஷன். சுவாமி, இன்விடேஷன் எதுக்கு சென்ட் பண்ணணும்? அது எப்படின்னா பார்த்து போட்டுற போகிறோம். அது போடவும் முடியாது. அது என்ன பண்ணிடுவா, சூக்ஷ்மமாக என்ன பண்ணிடுவா, ஒரு 20 பெருமாள் ஃபோட்டோ. அது நம்ம கீழையும் போட முடியாது, கிழிச்சும் போட முடியாது. ஆற்றுல வச்சுருந்தா இன்னொரு வீடே கட்டணும் இன்விடேஷன்லாம் வைக்கிறதுக்கு, இல்லையா? இல்லை, இன்னொருத்தருக்கு நம்ம கஷ்டமே கொடுக்குறது. எதுக்கு இன்விடேஷனில் இவ்வளோ பெருமாள் ஃபோட்டோ நீங்கள் எதுக்கு போடுறேன்? யோசிச்சு பாருங்கள். பெருமாள் ஃபோட்டோ இல்லை சார், பக்தி எல்லாம் இப்படி அனாவசியமாக காட்டிட்டு கூடாது. ஐடல் வர்ஷிப் ஷுட் நாட் பி ஓவர் டன். பார்த்த இடத்துலலாம் பெருமாள், பல பேர் ஆற்றுக்கு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் பெருமாள் ஒரு 20 ஃபோட்டோ. பாத்ரூமில் மட்டும் வைக்கிறது இல்லை, எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ. என்னது இது? 100, 150, 200 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோதான் பிரிண்டிங் ப்ரெஸ் இருந்ததா? எல்லாரும் தான் நம்ம பெரியவாள்லாம் ஆராதனை பண்ணிட்டு இருந்தா. இப்படி இல்லாமல் ஃபோட்டோவாக வச்சா பண்ணிட்டு அவ்வளோலாம் வாக்கிட்டு தனம் இருந்ததா வாங்கிறதுக்கு? ஃப்ரேம் போடுறதுக்கெலாம் காசு இருந்ததா? இப்போ நம்ம அப்படி விரயம் பண்ணுறோம் பாருங்க, அளவே இல்லை. கல்யாணத்தில் சாப்பாடு மினிமம் ஐட்டம்ஸ் போடணும். ஏதோ ஒரு ஆற்றுல 4 ஏதோ குழம்பு சாத்தமுதுன்னா ஒரு மிஞ்சி ஒரு தயிர் வடை, 4 ஸ்வீட்டு 2 இப்படி போடணும். பார்த்தேன்னா இலையை முழுக்க ரொப்பி போடுறா. ஒரு 6 கரமே. அதாவது அவருடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் பணத்தை அவர் காமிக்கிறாராம். எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அதில் ஒரே கப்பாக வச்சு அது என்னென்னா இது ரொம்ப கஷ்டம். என்ன பாருங்க, இப்போல்லாம் என்னென்னா தயிரை ஒன்று தயிர் சாதமாக போட்டுடணும், இல்லாட்டா தயிரை கொண்டு அது கப்பாக வச்சுட்றா. அது நம்ம எச்சக்கையில் அது பிரித்து அது தெரிச்சு அது அப்பளம் இவ்வளோ பெருசு, அந்த இலையை விட பெருசு ஒரு அப்பளம். சார் பெரிய அப்பளமாக போட்டுங்கன்னு சொல்லியிருப்பார் பெண்ணுடைய திருத்தாப்பனா. பெரிய அப்பளம் அதை உடச்சேன்னு வச்சுக்கோ, இன்னொருத்த திருமுகத்தில் போய் தெரிக்கிறது. இப்படியெல்லாம் பண்ணி வாட் ஆர் வி ட்ரைங் டு அச்சீவ்? அல்டிமேட் எய்ம் என்ன? இஸ் இட் டு ஷோ ஆஃப்? இதெல்லாம் பண்ணுவா. சாப்பாடு எடுத்துனேன்னா 1000 ரூபா, ஒரு இன்விடேஷன் 2000 ரூபா. இதே அந்த கல்யாணத்துக்குரிய தட்சிணை சுவாமி மேலே ஒரு 2000 ரூபா கேட்டால் வெரி காஸ்ட்லி. கல்யாணம் வந்து இன்விடேஷனுக்காக பண்ணுறோமா, யஜ்ஞத்துக்காக பண்ணுறோமா? யோசிச்சு பாருங்க. ஈவன் த ப்ரீஸ்ட் ஹேஸ் டு பி ரீசனபிள். ஐ எம் நாட் டினைங் இட். பட் அட் த சேம் டைம் வி ஷுட் பி ஜுடிஷியஸ் எனஃப் டு நோ வேர் டு ஸ்பெண்ட் அண்ட் வேர் நாட். அந்த விவேகம் கூட நமக்கு இல்லைன்னா ஐ எம் போஸ்ட் டாக்டரேட்னா என்ன பிரயோஜனம்? அதனால மிருதோ யஜ்ஞஸ்வ தட்சிணா, யஜ்ஞத்துக்கு உரிய தட்சிணை கொடுக்கலன்னா அந்த யஜ்ஞம் செய்ததும் செய்யாததற்கு சமம். ஆச்சா? கிம் திக்கமுதகம் புரோக்தே, இல்ல கிம் திக் புரோக்தே. திக் அப்படின்னா என்ன? திக் அப்படின்னா என்ன? திசை. திசைனா டைரக்ஷன். இந்த ஸ்ராத்தத்தில் ஒரு விஷயம் சொன்ன தெரியுமோ? ஒருத்தர் விஸ்வதேவஸ்க்காக உட்காந்துருப்பார், ஒருத்தர் பித்ரு தேவதைக்காக உட்காந்துப்பார். அந்த பித்ருலேயே சப் கேட்டகரிஸ் உண்டு. சப்பெல்லாம் விட்டுருங்க, இப்போ ஒருத்தர் தான். அடுத்தது மகாவிஷ்ணு. விஸ்வதேவஸும் பித்ரு தேவதையும் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் தான் உட்காந்துக்கணும்னு சாஸ்திரம். ஆனால் மகாவிஷ்ணுவும் சர்வதோமுகைஹி, மகாவிஷ்ணு மட்டும் எந்த டைரக்ஷன்லாம் உட்காந்துக்கலாம். திவ்ய தேசங்கள்லேயே ஃபஸ்ட்டு எது? ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் எதை நோக்கி சயனிச்சுட்டு இருக்கார்? தெற்கு தென்திசை இலங்கை நோக்கி. நம்மளாம் தென்திசைனா வாங்குவோமா? வீடை வாங்க சவுத் ஃபேஸிங்கா அப்படின்னு நினைப்போம். அவர் சவுத் ஃபேஸிங் தான். திக் தக்ஷிணாபி குச்சயோரபி துங்கபத்ரா தேசிகன் எடுத்தார். எதுக்காக அவர் சவுத்தை நோக்கி இருக்கார்? விபீஷணன் தென்திசை இலங்கை நோக்கி அப்படின்னா எல்லாரும் அசியூம் பண்ணிட்டு இருக்கோம். ஆழ்வாரம் அப்படி தான் சார் எங்கள் தேசிகன் எடுத்தார். ஏன்னா ஸ்ரீரங்கத்திலேருந்து தெற்கில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் இருக்காளாம். அதனால் அவளை பார்த்துட்டு இருக்காரு. சும்மா விபீஷணன் இல்லை சுவாமி, ஆண்டாளை பார்க்கறதுக்கு ஆடிப்பூரம் வந்துடுத்தோன்னோ. அதனால் ஹீ இஸ் லுக்கிங் அட் இஸ் ஒய்ஃப். சார் எதுக்கு விபீஷன்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கார் இல்லையா? அதனால் எங்கள் ஆண்டாளை பார்த்து சயனிச்சுன்னு இருக்கார். அதனால் டைரக்ஷன்லாம் ஒன்றுமே இல்லை. பல பேர் உட்காந்து வாஸ்து எல்லாரையும் உட்காந்து பார்த்து நம்ம உட்காந்துட்டு நம்ம தர்மத்தை பண்ணலன்னா வாஸ்து என்ன பண்ண போகிறார்? மிஸ்டர் வாஸ்து இல்லையா? எல்லாரும் ஈஸ்ட் ஃபேஸிங்லேயே வீடு வாங்கணும்னா எல்லா வீடும் வெஸ்ட் ஃபேஸிங் சவுத் ஃபேஸிங்கில் விற்றே போகாது.
ஏதோ ஓரளவுக்கு டைரக்ஷன்லாம் பார்க்கலாமே ஒழிய பகவான் நம்மளோட இருக்காருங்கிற அந்த நம்பிக்கை, ரக்ஷிஷ்யதி விஸ்வாசா சுவாமி, நம்பிக்கை ஒன்று இருந்துட்டு தானே யூ கேன் லீட் யுவர் லைஃப் த வே யூ வாண்ட். அது கொஞ்சம் குறைஞ்சி போயிடுத்துனா தான் கொஞ்சம் ப்ராப்ளம். இவர்கிட்டையும் சொல்கிறேன் அவர்கிட்டையும் சொல்கிறேன், 2 பேரையும் போட்டு குழப்பி அவள் 2 பேருக்குள்ள சண்டை வச்சு அவள் 2 பேரும் நம்மளை விட்டு கொடுத்து ஏதா இல்லாமல் கிம் திக், எது திக்கு அப்படின்னு கேட்டால், திக்குன்னா டைரக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த டைரக்ஷனில் ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. அதை நீலகண்டர் எடுக்கிறார். என்னன்னா சொல்றார், திசதி உபதிஷதி இதி திக் உபதேஷ்டா அப்படின்னு அர்த்தம் எடுக்கிறார் பாவதீபத்தில். எவன் ஒருவன் நல் வழியை காண்பிக்கின்றானோ அவன், அது அவனுக்கு ஆச்சாரியன்னு பேர். அவருக்கு தேசிகன்னா வழி காண்பிக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அதனால கிம் திக் அப்படின்னு கேட்டதுக்கு சொல்றார் சந்தஹா திக், நல்ல சாதுக்கள் தான் நமக்கு டைரக்ஷன். அப்படின்னா அவா காண்பிக்கக்கூடிய வழியில தான் நம்ம போகணும். முன்னோர் முழிந்த முறை தப்பாமல் கேட்டு மணவாள மாமுனிகள். மகாத்மனாம் தர்ஷனம் உத்தமம் சியாத், மகாத்ம வாக்கியம் ஸ்ரவணம் வரம் சியாத், சிரேஷ்டோ பவேத் சாதுகுணானுவாதா, ஸ்லாக்யோ பவேத் சாது சமாகமோபின்னர். இது அப்படியே ஔவையாருடைய நாலடியார்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாசுரத்தை சம்ஸ்கிருதமாக்கம் பண்ணி பெனாரஸில் படிக்கிறார். மகாத்மனாம் தர்ஷனம் உத்தமம் சியாத், மகாத்மாக்கள் சென்ற வழியில் நாம் செல்ல வேண்டும். நமக்கெல்லாம் மகாத்மா யாருன்னா, நம்ம பாரதத்திலே மகாத்மான்னு ஒருத்தர் இருந்தார், காந்தி. சம் மே அக்ரி வித் ஹிஸ் பிரின்சிபிள்ஸ் அண்ட் சம் மே நாட், பட் ஒன் திங் இஸ் ஃபார் ஷுவர், அவர் கோட்ஸே சுட்டான், டபால் அப்படின்னு சுட்டான். நம்மளால என்ன சொல்லுவோம், ஐயோ கோட்ஸே அப்படின்னு சொல்லி தானே விழுவோம். அவர் என்னன்னு சொன்னார், ஹே ராம்னர். சுடும்போது அந்த வார்த்தை வருமா? நன்னா இருக்கும்போதே வரமாட்டேங்கிறது. ஒருத்தர் சுடுறார் போட்டு, கோட்ஸே 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 கோட்ஸே, இல்லாட்டா நானும் ராம்னு சொல்லியிருப்பேன். சுடுறவன் பேர் ராமா இருந்தா, எனக்கு சுடுறவன் பேர் ஏ ராம் ராம்னு சொல்லியிருப்பேன். சுட்டவன் கோட்ஸே, ஆனால் இவர் ஹே ராம்னு விழுந்தார். மகாத்மனாம் தர்ஷனம் உத்தமம் சியாத்.